ஸோ டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது அமெரிக்காலே அதோட எப்படி இருந்தது, அந்த தியரியோட எப்படி இம்ப்ரூவைஸ் ஆயிருந்தது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க டீட்டெயிலா. இது வந்து ஒரு பிலோசாபிக்கல் லிட்டரரி மூமெண்ட். இட் இஸ் சென்டர் இன் கான்கர்ட் அண்ட் பாஸ்டன். ஒரு ப்ராமினென்ட்டா பார்த்தோம் அப்படின்னா இன்டெலெக்சுவல் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ரம் 1836 இருந்து டில் பிஃபோர் சிவில் வார் அது வரைக்கும் இருக்கிற அந்த கல்ச்சுரல் அண்ட் இன்டெலெக்சுவல் லைஃப் ஆஃப் நியூ இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அவங்கள பத்தினது சொல்றதா ஒரு பிலோசாபிக்கல் லிட்டரரி மூமெண்ட் தான் டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறோம். இட் இஸ் இனாகிரேட்டட் இன் 1836 by a Unitarian discussion group, and the group they are inaugurated the club called Transcendental Club. அதுதான் டிரான்சென்டென்டல் கிளப் அப்படின்னு சொல்றோம். அந்த பீரியட்ல இருந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எமர்சன், பிரான்சன், அல்காஃப்ட், தென் ஃப்ரெட்ரிக் ஹெரி, ஹெட்ஜ், சானிங், தென் தியோடோர், பார்க்கர், மார்கரெட் ஃபுல்லர், எலிசபெத் பீபாடி, தென் ஜார்ஜ் ரிப்லே, நெத்தனியல் ஹார்தான், தென் ஹென்ரி தாரோ, ஜோன்ஸ் வெரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து they are contributed their essays and poems and reviews to the transcendentalism. ஸோ இவங்க எல்லாருமே அந்த பீரியட்ல இருந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் அந்த தீம் ஐடியாஸை வச்சுட்டு அவங்களோட ப்ரோஸ், போயம்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பீரியட்ல. டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நெய்தர் சிஸ்டமேட்டிக் நார் ஷார்ப்லி டிஃபைனபிள் பிலாசபி. அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காவும் கிடையாது, ஷார்ப்லி டிஃபைனபிள் பிலாசபியாவும் நம்ம சொல்ல முடியாது. பட் ரேதர் இட் இஸ் இன்டெலெக்சுவல் அண்ட் எமோஷனல் மோட். It is a intellectual and emotional mode expressed by diverse, in some instance rather eccentric voices. ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எமர்சனோட அமெரிக்கன் ஸ்காலர், தென் டிவினிட்டி ஸ்கூல் அட்ரஸ், த ஓவர் சோல், செல்ஃப் ரிலையன்ஸ், வேல்டனோட அவரோட ஜேர்னல்ஸ்ல தாரோட வேல்டன் அண்ட் ஹிஸ் ஜேர்னல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து டிரான்சென்டென்டல் அந்த ஐடியாஸை வச்சுட்டு எழுதின ஒர்க். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் நெய்தர் சிஸ்டமேட்டிக் நார் ஷார்ப்லி டிஃபைனபிள் பிலாசபி, பட் இட் இஸ் இன்டெலெக்சுவல் அண்ட் எமோஷனல் மோட். டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது ஒரு இன்டெலெக்சுவல் அண்ட் எமோஷனல் மோட். ஸோ இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரைட்டிங்ஸ் அது மூலமா அந்த ஐடியாஸை வச்சுட்டு அவங்களோட ரைட்டிங்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எமர்சனோட எக்ஸாம்பிளா அமெரிக்கன் ஸ்காலர் ஓவர் சோல் படிச்சிருப்பீங்க, செல்ஃப் ரிலையன்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் எப்படி இருக்கணும், வாட் ஆர் த எத்திக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். தென் செல்ஃப் ட்ரஸ்ட், செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்சி, இந்த தீம்ஸ் எல்லாம் இட் டெல்ட் வித் செல்ஃப் ரிலையன்ஸ். ஓவர் சோல்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிலீஜியஸ் ஓரியன்டா ஒரு டிவைன் பிரின்சிபல் மேல இருக்கிற ஃபெய்த், தென் ஸ்பிரிட் அண்ட் சோலுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேச்சர் அண்ட் சோல். ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க எமர்சன். ஸோ இந்த கான்செப்ட் டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது வந்து இமானுவேல் கேண்ட் அப்படிங்கிற ஜெர்மன் பிலாசபர் அவர் எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட ரைட்டிங்ஸ்ல வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டிரான்சென்டென்டலிஸ்ட். ஹீ டேக்கன் ஃப்ரம் த ரைட்டிங்ஸ் ஆஃப் ஜெர்மன் பிலாசபர். அவர் வந்து ரைட்டிங்ஸ்ல ஒரு நியூ டேர்ம் வந்து காயின் பண்றாரு. அந்த எக்ஸ்பிரஷன் தான் வந்து இட் இஸ் கால்டு டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. டு த aware of forms and categories such as space, time, quantity, casuality. ஸோ அந்த டேர்ம் டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா டு த அவேர் ஆஃப் ஃபார்ம்ஸ், அந்த ஃபார்ம்ஸ் அவேர் பண்றது, தென் அதை எப்படி கேட்டகரைஸ் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ், தென் டைம், குவான்டிட்டி, தென் கேஷுவலிட்டி, இந்த மாதிரி நம்ம அதை ஃபார்ம்ஸை வந்து அவேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஒரு இதுதான் வந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. In his view are imposed on what we perceive by the constitution of human mind. So according to his point of view, the transcendental knowledge அப்படிங்கிறது என்ன அப்படின்னா what we perceive, நம்ம என்ன வந்து perceive பண்றோம் by the constitution of human mind, அதுல இருந்து நம்ம என்ன perceive பண்றோமோ அதுதான் வந்து transcendental knowledge அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எமர்சனும் அண்ட் அதர் ரைட்டர்ஸும் they are extended the concept of transcendental knowledge, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க.
வாட் வி பர்சீவ் பை த கன்ஸ்டியூஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட். அதுதான் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ்லயே ஓவர் சொல்லியும் எமர்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூமெண்ட், இந்த டிரான்சென்டென்டல் மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஆப்டிமிசம், ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஐடியா தான். இட் இஸ் அபவுட் இன்ட்வெல்லிங் டிவினிட்டி. அதாவது எதை பத்தின விஷயங்கள் இந்த மூமெண்ட்ல சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்வெல் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த டிவினிட்டி ஸ்பிரிட், தென் செல்ஃப் சஃபிஷியன்சி, தென் ஹை பொட்டென்ஷியலிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர், ஹியூமன் நேச்சரோட ஹை பொட்டென்ஷியலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம், இந்த கிரைசிஸ் எல்லாம் வந்து இந்த மூமெண்ட்ல டீல் பண்ணியிருக்காங்க. ஈவன் டிட் நாட் சர்வை த கிரைசிஸ் ஆஃப் த சிவில் வார் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மாத். ஹெர்மன் மெல்வைல் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஹெர்மன் மெல்வைல், நெத்தனியல் ஹாத்தர்ன், ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்ஸ் மூலமா, ஃபிக்ஷன் மூலமா they are satirizing the aspects of transcendentalism in his works. Some of its basic concepts, values assimilated by, சிலர் வந்து இதை சட்டைரைஸ் பண்றாங்க. அதுல வர பர்சன்ஸ் வந்து ஹெர்மன் மெல்வைலும் நெத்தனியல் ஹாத்தர்னும் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிரான்சென்டென்டலிசமை சட்டைரைஸ் பண்றாங்க அவங்களோட ஒர்க்ஸ் மூலமா. சம் ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா they are taken the basic concept, values, ideas, இதெல்லாம் பேசிக் ஐடியாஸ் எடுத்துட்டு they are assimilated by Walt Whitman, Henry James and other American authors. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா they are re-emerged in both literal and radical modes in America. இவங்க ஒரு நியூவா வந்து ஒரு தியரியை கொண்டு வராங்க. டிரான்சென்டென்டலிசம்ல இருந்து பேசிக் கான்செப்ட், வேல்யூஸ் இதை அசிமுலேட் பண்ணிட்டு வால்ட் விட்மேன், ஹென்ரி ஜேம்ஸ் அண்ட் அதர் ரைட்டர்ஸ் அவங்க வந்து தே ஆர் ரெடி டு கண்டினியூ ரீஎமர்ஜ் இன் போத் ரேடிக்கல் அண்ட் லிபரல் மோட்ஸ் இன் அமெரிக்கா. ஸோ டிரான்சென்டென்டலிசம் அப்படிங்கிறது அமெரிக்கால ஒரு லிட்டரரி மூமெண்ட். அது எப்படி வந்து ரொம்ப ப்ராமினன்ட் இன்டெலெக்சுவலாகவும் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் நியூ இங்கிலீஷ் பீப்புள் அந்த பீரியட்ல வந்து எப்படி அந்த மூமெண்ட் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ டிரான்சென்டென்டல் கிளப் அப்படிங்கிறத இனாகிரேட் பண்றாங்க. அந்த பீரியட்ல கான்ட்ரிபியூட் பண்ண டிரான்சென்டென்டலிஸ்ட் யாருன்னு பார்த்தோம். தென் வாட் இஸ் மீன் பை டிரான்சென்டென்டலிசம்? இட் இஸ் நாட் அ சிஸ்டமேட்டிக் ஆர் ஷார்ப்லி டிஃபைனபிள் philosophy, பட் rather it is intellectual and emotional mode. அதுதான் பார்க்குறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். தென் டிரான்சென்டென்டலிஸ்ட் நியூ டேர்மை வந்து காயின் பண்றாங்க, தட் இஸ் கால்டு டிரான்சென்டென்டல் நாலேஜ். ஸோ டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாட் வி பர்சீவ் பை த கன்ஸ்டியூஷன் ஆஃப் ஹியூமன் மைண்ட், அதுதான் வந்து டிரான்சென்டென்டல் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பெஷலா வி கேன் ஃபைண்ட் இன் எமர்சன்ஸ் ஓவர்சோல் அண்ட் ஆல்சோ இன் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மூமெண்ட் எப்படி டெவலப் ஆச்சு, டிரான்சென்டென்டல் மூமெண்ட் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மன் மெல்வைல், தென் நெத்தனியல் ஹாத்தர்ன், ஸோ இவங்கெல்லாம் எப்படி சட்டைரைஸ் பண்றாங்க, அதர் பீப்புள் இதை எப்படி ரீஎமர்ஜ் பண்ணி இந்த ஐடியாவை ரீக்ரியேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகே.